திரிப்பார் கடலிலே ஸ்ரீதேவி பூதேவியால எந்த திருவடி வருடப்பட்டதோ, எந்த திருவடி கஜேந்திரனாகி அந்த யானை ஆதி மூலம் என்று அழைத்த போது அவசரமாக ஓடி வந்து கஜேந்திரனுக்கு முத்தி நலம் தந்துவதற்கு ஓடி வந்ததோ அந்த திருவடி. எந்த திருவடி பக்த பிரகலாதனுக்காக கல்லிலே தூணிலே நின்று கொண்டிருந்து அங்கே காட்சி கொடுத்ததோ, எந்த திருவடி பரசுராமராக வந்து அவதாரம் செய்து திக்கு விஜயம் செய்து பாரெல்லாம் உலா வந்ததோ, எந்த திருவடி வாமனனாக அவதாரம் செய்து ஓங்கி உலகளந்ததோ, எந்த திருவடி கௌசல்யா தேவியினுடைய மணி வயிற்றில் ஒளித்திருந்ததோ, எந்த திருவடி தசரதனுடைய மார் மீது மடி மீது தோள் மீது தவழ்ந்ததோ, எந்த திருவடி அயோத்தி மாநகரத்தில வீதி எல்லாம் ஓடியாடி விளையாடியதோ, எந்த திருவடி கைகேயி வீட்டுக்கும் கௌசல வீட்டுக்கும் ஓடியாடி விளையாடியதோ, எந்த திருவடி விஸ்வாமித்திரர் அழைத்த போது விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காப்பதற்காக விஸ்வாமித்திரர் பின்னாலே நடந்து சென்றதோ, எந்த திருவடி வேள்வியை காத்திக் கொண்டு கையிலே வில்லெடுத்து நின்றிருந்ததோ, எந்த திருவடி தாடகையை வதம் செய்ததோ, எந்த திருவடி சுபாகுவை கொன்றதோ, எந்த திருவடி நடந்து போகிற போது ஒரு கல்லின் மீது பட்டு அந்த கல்லை பெண்ணாக்கியதோ, எந்த திருவடி அன்னைக்கு ஜனகனுடைய நாட்டிலே மிதிலாபுரியிலே வீதி வழியாக நடந்து சென்றதோ, எந்த திருவடி யாராலும் அடிக்க முடியாத வில்லை அடித்து எதிரே நிறுத்தி அந்த வில்லனுடைய கீழ் முனையாயிருக்கிற அடிபாகத்தை தன் காலால் மிதித்ததோ, எந்த திருவடி அன்னைக்கு சீதையனுடைய கரம் பிடித்து கொண்டு சீதாராமனாக வருகிற போது எதிரே இருந்த பரசுராமர் வந்து எதிர்த்து நின்ற போது அவரை எதிர்த்து நின்று வாதிட்டு அவரை வெற்றி பெற்றதோ, எந்த திருவடி அன்னைக்கு சீதையுடனும் லட்சுமணனுடனும் தாய் வார்த்தை தந்தை வார்த்தையை மீறக்கூடாது என்று பதவி ஆளுவதை விட்டு கானகத்திற்கு நடந்து சென்றதோ, எந்த திருவடி பரதனானவன் வந்து அவரை வணங்கி அந்த திருவடிகளை வாங்கி தலைமீது சுமந்து கொண்டு எந்த திருவடி பரதனால் சுமக்கப்பட்டதோ, எந்த திருவடி நந்தி கிராமத்தில் அரியாசனத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு திருமுடியை சூட்டப் பெற்று 14 ஆண்டுகள் எந்த திருவடி ஆட்சி செய்து கொண்டிருந்ததோ, எந்த திருவடி மானை துரத்தி கொண்டு ஓடியதோ, எந்த திருவடி வனவாச காலத்தில் கானகமெல்லாம் சீதையை பிரிந்து வனமெல்லாம் அலைந்ததோ, எந்த திருவடி விராதனை கொன்றதோ, எந்த திருவடி ஜடாயுக்கு முத்தி நலன் தந்ததோ, எந்த திருவடி சபரிக்கு முத்தி நலன் தந்ததோ, எந்த திருவடி சரபங்கரிக்கு முத்தி நலன் தந்ததோ, எந்த திருவடி வாலிக்கு முத்தி நலன் தந்ததோ, எந்த திருவடி சேதுவை அணை கட்டி அந்த அணை மீது நடந்து சென்றதோ, எந்த திருவடி வாரணம் பொருத மார்பும் வரையின எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்பன எம்பட உரைத்தனாவும் தாரணி மவுலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் உடையவனாகிய அந்த ராவணனானவன் இந்திரருக்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவனாகி அந்த ராவணனை வதம் செய்ததோ, எந்த திருவடி மீண்டும் அயோத்தி மாநகரத்திற்கு வந்ததோ, எந்த திருவடி அரியாதலை அமர்ந்தேன் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடை கவிழ்க்க இருவரும் கபரி வீச விரை செறி குழலி ஓங்க வெண்ணை ஊர்தடையந்தங்கள் மரபுளான் கொடுக்க வாங்கி வசிட்டனி புரைந்தான் மௌலி என்றபடி முடி சூட்டி கொண்டு அரியாசனத்திலே வீற்றிருக்கிற போது எந்த திருவடி அனுமனால் வருடப்பட்டதோ, ராவணனோடு யுத்தம் செய்கிற போது எந்த திருவடி அனுமனுடைய தோள் மீது அமர்ந்து கொண்டிருந்ததோ, எந்த திருவடி அந்த தேவகியினுடைய மணி வயிற்றில் ஒளித்திருந்ததோ, எந்த திருவடி வசுதேவருடைய தலை மீது கூடையிலே எடுத்துக்கொண்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர
வடமதுராபுரியை விட்டு எந்த திருவடி ஆயர்பாடிக்கு சென்றதோ எந்த திருவடி அந்த யசோதியினுடைய தொட்டில் கிழியும்படியாக தொட்டிலே உதைத்து விளையாடியதோ எந்த திருவடி வீடு வீடாக சென்று ஆயர்பாடியிலே போய் வெண்ணெய் திருடியதோ எந்த திருவடி வெண்ணெய் திருடிவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் தடுத்து துரத்துகிற போது அந்த ஆயர்பாடியிலே ஓடி ஓடி விளையாடியதோ எந்த திருவடி யசோதியானவள் கட்டி போட்ட நேரத்தில் அந்த உரலை இழுத்தி கொண்டு ஓடியதோ எந்த திருவடி மருத மரங்களை வீழ்த்தி நலகூபன் மணி குருபன் என்ற குபேரனுடைய பிள்ளைகளுக்கு முத்தி நலம் தந்ததோ எந்த திருவடி ததி பாண்டவரிக்கு மோட்சத்தை தந்ததோ எந்த திருவடி பிருந்தாவனத்திலே சென்றி பிருந்தாவன விளையாட்டு விளையாடியதோ எந்த திருவடி கையிலே கோல் பிடித்தேன் காட்டிலே சென்று யாதவ சிறுவர்களோடு மாடி மேய்ப்பதற்கு கானகத்திற்கு நடந்து சென்றதோ எந்த திருவடி கன்று குட்டி எடுத்து விளாமரத்தில் அடித்ததோ எந்த திருவடி பகாசுரனை கொன்றதோ எந்த திருவடி அகாசுரனை கொன்றதோ எந்த திருவடி தேனுகாசுரனை கொன்றதோ எந்த திருவடி காளிங்கன் என்ற அந்த பாம்பின் மீது தலை மீது நின்று கொண்டு தகு 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 தந்தன் தகு தகு கிடி 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 கிடிண்டி கிட்டி தகு தகுண கண ஜகுண தந்தன் தகு தகு தத்த தகு தேதோ தனதன தனதன தந்தம் தனத்தவன என்றென்றிடக்கையும் உடுக்கையாவும் முகமகனாதிர முதிரண்டம் குளிக்க நுயிரலகை கருணமிட உலகெங்கும் பிரமிக்கமிட முடுகு பைரவி பவுரி கொண்டின் புறப்படுகளத்தில் ஒரு கோடி முதுகடுகு கொடிகருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகு முகவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிஜிதர வென்றிந்திரர் கரதளித்த பெருமாளேந்தனத்தனம் தன 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 திமி 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 தகு தகன் தகு 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 தீதோவென காளிங்கன் என்ற அந்த பாம்பின் மீது எந்த திருவடி நர்த்தனம் செய்ததோ எந்த திருவடி பெண்கள் எல்லாம் குளித்து கொண்டிருக்கிற போது யமுனையாத்திலே விடியற் காலத்திலே குளித்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்களுடைய சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் புன்னமரத்து மேல உட்கார்ந்துகிட்டு பொழுது விடிந்த பிறகு பெண்கள் கண்ணா நீ ஜான் பிள்ளையாச்சா ஆண் பிள்ளையாச்சே எங்க வரலாமா சேலை கொடுடான்னு கெஞ்சிகிற போது எந்த திருவடி அந்த மரத்து மேல நின்னுகிட்டேன் நீங்கள்லாம் ரெண்டு கையும் குப்பி கேட்டா தாஞ்சால கொடுப்பேன்னு சொன்னதோ அந்த திருவடி எந்த திருவடி கோவரத்தனகிரி என்ற மலையை தூக்கி குடையாக பிடித்தது கோபாலர்களை காப்பாற்றியதோ எந்த திருவடி அன்றைக்கு அங்கே அந்த யானையாகிய குபலையா பிடத்தை கொன்றதோ எந்த திருவடி சாணோர முஷ்டிகன் என்ற மல்லர்களை கொன்றதோ எந்த திருவடி கம்சனை வதஞ்செய்ததோ எந்த திருவடி பாண்டவர்களுக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்ததோ எந்த திருவடி பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா என்று பாஞ்சாலி கூவி கதறி அழுகிற போது ஓடி வந்து கோடி கோடியாக சேலையை கொடுத்து பாஞ்சாலியினுடைய மானத்தை காப்பாற்றியதோ எந்த திருவடி பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போன போது மலை மாதிரி வருகிற துன்பங்களை தீர்ப்பதற்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் பாண்டவர்களை காப்பாற்றியதோ அந்த திருவடி வந்து இன்னைக்கு என்னுடைய குடிசையிலே வந்து எங்கே நிற்கின்றதே பெருமானே பெருமானே பெருமானே.